ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஃபஸ்ட் சாப்டரில் எக்ஸசைஸ் 1.1ல் 9th சம் பார்க்க போகிறோம். சரிங்களா? என்ன அப்படின்னா எண் பெயர்களை எண் நுறுக்களால் எழுதுக. சரிங்களா? என்னோட பெயர்கள் கொடுத்துருப்பாங்க, நம்ம அதை என்னோட உருக்களில் மாற்றி எழுத போகிறோம். சரிங்களா? பாருங்கள், ஃபஸ்ட் கொஸ்டின் 2,50,51,980. 2 கோடியே 30,51,980. ஓகேவா? பாருங்கள், 2 கோடியே 30,51,980. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 66,345,027. பாருங்கள், 66,345,027. இதை பாருங்கள், 2 கோடியே 30 லட்சம். கோடி லட்சமாக நம்மளுக்கு என்ன எண் முறையில் வரும்? இந்திய எண் முறையில் வரும். ஸோ அதனால் நம்ம 3 அடுத்து 2 நம்ம என்ன பண்ணோம், ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். இங்கே பாருங்கள், 66 மில்லியன். மில்லியன் வந்தால் இது என்ன எண் முறை? பன்னாட்டு எண் முறை. நம்மளுக்கு இதெல்லாம் எத்தனை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும்? 3 ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறோம். சரிங்களா? பார்த்தோம்னா 66 மில்லியன். இப்போது 66 மில்லியன் 345,027. 27 3 தான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். 27ன்னு அந்த 0 இல்லாமல் நீங்கள் எழுதிடக்கூடாது. 0 தான் போடணும். ஏன்னா 1கள் 10கள் 100கள் 3 ஸ்ப்ளிட் பண்ணி எழுதும்போது இங்கே நம்மளுக்கு நம்பர் இல்லாட்டி அந்த இடத்துக்கு என்ன பண்ணணும் நம்ம? 0. ஸோ 66,345,027. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 789,213,456. இதில் என்ன நம்மளுக்கு இருக்குது? மில்லியன். அப்போ இது என்ன எண்முறை? நம்மளுக்கு பன்னாட்டு எண்முறை. ஸோ 789 மில்லியன் 213,456. ஸோ 456. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், தமிழ்நாட்டில் 26,345 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு காடுகள் உள்ளன என்பதை இந்திய எண் முறையில் எழுதுக. இந்திய எண் முறையில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதில் எண் உருக்களாக மாற்றி நம்ம எழுத போகிறோம். இந்திய எண் முறையில் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. நம்மளும் இந்திய எண் முறையில் இதில் எண்களோட பெயர்கள் இருக்குது, அதை நம்ம எண் உருவாக மாற்றி எழுத போகிறோம். சரிங்களா? 26,345. இப்போ இப்படி வரும், 26,345 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு காடுகள் உள்ளன. எனவே எப்படி எழுதலாம்? எனவே இந்தியாவில் 26,345 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு காடுகள் உள்ளன என்பது நம்ம இந்திய முறையில் எழுதிட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் கொஸ்டின், எக்ஸசைஸோட லாஸ்ட் கொஸ்டின், இந்திய தொடர்வண்டி போக்குவரத்தில் ஏறத்தாழ 10 லட்சம் ஊழியர்கள் உள்ளன. இதை பன்னாட்டு எண்முறையில் எழுதுக. என்ன எண்முறை? பன்னாட்டு எண்முறையில் எழுதுக. பன்னாட்டு எண்முறையில் எழுதுக. அப்போ எத்தனையாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும்? 3 10 லட்சம் ஊழியர்கள். இதே நம்மளோட இந்திய எண் முறையில் நம்ம 10 லட்சம்னா எப்படி எழுதுவோம்? 10 போட்டு இதுதான் 10 லட்சம். 1கள் 10கள் 100கள் 1000 10,000 லட்சம் 10 லட்சம். இதுதான் 10 லட்சம். இதை பன்னாட்டு எண் முறையில் எழுத போகிறோம். என்ன எண் முறை? பன்னாட்டு எண் முறையில். அப்போ இதே தான், பட் இது என்ன எழுத போகிறோம்? நம்ம பன்னாட்டு எண் முறையில் எழுத போகிறோம். 1கள் 10கள் 100கள் 1000 10,000 100,000 மில்லியன். அப்போ இதோட ஆன்சர் என்ன? 1 மில்லியன். Thank you students. Subscribe to our channel Tree of Max.